அப்புறமா ஓதிக்கலாம், குரான் தானே அது அப்புறமா ஓதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய பதில், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் இப்போ எனக்கு வேணாம், அப்புறமா அது எனக்கு கிடைக்கட்டும் என்பதாகத்தான் தள்ளி போடுறீங்க. இத நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் சொல்கிறார், என்ன கூப்பிடுங்க, என்கிட்ட கேளுங்க, அதற்கான பதில நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. நாம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்ட்ட ஏதாவது தேவை, அதே போல குர்ஆன் ஓதணும் அப்படின்னா உடனே நாம ஓதுறோமா? இன்னைக்கு காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய ஜெனரேஷன்ல மொபைல் போன் 10% வந்துருச்சுன்னா உடனே நாம சார்ஜ் பண்றோம். ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா அதுக்கு உடனே நம்ம பதில் கொடுக்கிறோம். ஓடிடில ஏதாவது சீரீஸ் ரிலீஸ் ஆனிச்சுன்னு சொன்னா அதை உடனே நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லா விதத்திலையுமே உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவங்களுக்கு உடனடி ஆன்சர் பண்ணக்கூடிய நாம, அதே போல நம்முடைய கடமைகளுக்கு உடனடி ஆன்சர் பண்ணக்கூடிய நாம, அல்லாஹ் புறத்திலிருந்து வந்த இந்த குர்ஆனுக்கு என்ன ஆன்சர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? குர்ஆனை ஓதுறதை நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பாவம் ரொம்ப லேஸ் ஆயிடும். உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நூறானியத்துல ரொம்ப குறைந்து போயிடும். எவ்வளவு பாவம் செய்தாலும் அது ஒரு பெரிய பாரமாகவே தெரியாது. உள்ளத்துல அனுதினமும் இருள் அதிகமாகி கொண்டே இருக்கும். இப்படி எல்லா விதத்திலிருந்தும் நம்ம தூரமாகணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 ஆயத்துகள் ஓதுவதை கொண்டாவது இஸ்திகாமத்தா குர்ஆன் ஓத தொடங்குங்க. கண்டிப்பா உங்களுடைய குர்ஆனுக்கு, உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பதிலும் கண்டிப்பாக கிடைக்கும்.